அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுற இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சீனியர் பிளேயர்ஸை வந்து மிஸ் பண்ண போறோம். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அவரோட டெஸ்ட் கரியர்ல இருந்து ரிட்டையர் ஆகுற மாதிரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. அண்ட் கரண்டா இப்ப லாஸ்ட் ஃபியூ டேஸா பாத்தீங்க அப்படின்னா கோலி வந்து தன்னோட டெஸ்ட் கரியர்ல இருந்து ரிட்டையர் ஆக போற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை பிசிசிஐ வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னா இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு ஒரே ஒரு சூப்பர் சீனியர் மட்டும் தான் இருப்பாரு. அவர் வந்து ரவீந்திர ஜடேஜா. அவரை தவிர மற்ற எல்லா பிளேயருமே ஜூனியர் பிளேயர்ஸா தான் இருக்காங்க. ப்ராபபிள் இந்தியன் ஸ்குவாடு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்தியன் ஸ்குவாட் இருந்தா கண்டிப்பா பெஸ்டான டீமா போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த டீமை இப்ப பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இப்ப ரோஹித் சர்மா டெஸ்ட் டீம்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. சப்போஸ் விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னா இங்க மிகப்பெரிய கொஸ்டின் அடுத்த கேப்டன் யாரு அப்படின்றதுதான். அதுவும் இந்த வீடியோல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இங்க அதிகமா காம்படிஷன் இருக்க இடம்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ். ஏன்னா இந்தியன் டீம்ல இப்ப நிறைய பேட்டர்ஸ் வந்து ஓப்பனிங்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் ஐபிஎல் எடுத்துக்கலாம், டொமஸ்டிக்ல எடுத்துக்கலாம், எல்லாருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட் இப்ப பாத்துருவோம். இதுல வந்து மோஸ்ட் ப்ராபபிள் யாரு ஓபன் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னா சுமன் கில் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இவங்க 2 பேர் தான் இந்தியன் டீமுக்கு டெஸ்ட்ல ஓபன் பண்றதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. அண்ட் இது இல்லாம மத்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஐபிஎல்ல வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் இருக்காரு. அவர் மட்டும் இல்லாம ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. இப்ப ரீசெண்டா அஜிங்கியா ரஹானேவும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா கருண் நாயருமே டொமஸ்டிக்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்லையும் ஒரு மேட்ச் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கடுத்து அவரால் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓப்பனிங்ல வந்து பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. மேக்ஸிமம் சுமன் கில் தான் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. மற்ற பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. இப்ப கண்டினியூஸா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சுமன் கில்க்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிருக்கு. சுமன் கில்க்கு கிடைச்ச மாதிரி மற்ற பிளேயர்ஸ்க்கும் சான்சஸ் கிடைச்சது அப்படின்னா அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். பட் பிசிசியோட டிசிஷன் எப்படி வர போகுதுன்னு தெரியல. ஓகே, ஓபன் பேட்டிங் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் கான், ரஜத் படிதார், ரிஷப் பண்ட், துருவ் ஜுரல்னு சொல்லி நிறைய பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் நிறைய இருக்குது. அண்ட் தேவ்தத் படிக்கலுமே அந்த பிளேஸ்ல இருப்பாரு. அண்ட் இவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்தியன் டீம் கன்சிடர் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லி நிறைய ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், முகேஷ் குமார், ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா, இந்த 5 பவுலர்ல மினிமம் ஒரு 4 பவுலராவது டெஃபினட்டா ஸ்குவாட்ல இருப்பாங்க. அண்ட் ஸ்பின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தியை சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி டெபியூட் பண்ணாருன்னா பயங்கரமா இருக்கும். ஏன்னா அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த பிளேஸ்ல இன்னும் ஒரு நல்ல ஸ்பின்னர் அப்படின்றதுக்கு வருண் சக்கரவர்த்தி இருக்கலாம். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இப்ப இருந்தே ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. கூடிய சீக்கிரம் ரவீந்திர ஜடேஜாவும் டெஸ்ட் கரியர்ல இருந்து ரிட்டையர் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இருந்து இந்தியன் டீம் அவங்களோட டெஸ்ட் கோரை வந்து ரீபில்ட் பண்ண போறாங்க. ஒரு ரீஸ்டார்ட் தான். ஆக்சுவலா டெஸ்ட் டீம் வந்து இது ஒரு ரீஸ்டார்ட் தான். ஏன்னா மேக்ஸிமம் சீனியர் பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இதுல இருக்க ஒரே சீனியர் பிளேயர் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா தான். மத்த எல்லாமே ஒரு மிட் லெவல் பிளேயர்ஸ் அண்ட் நியூ ஜாயினிங்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த டீம் எப்படி இருக்க போகுது, இங்கிலாந்துல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் செலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கொஸ்டினா இருக்குது. இங்க எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே இருக்க மிகப்பெரிய கொஸ்டின் யாருன்னா அடுத்த இந்தியன் டீமோட டெஸ்ட் கேப்டன் யாரு அப்படின்னு. என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேப்டன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஒன்னு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கடைசியா நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரோஹித் சர்மா அவைலபிள் இல்லாதனால ஆஸ்திரேலியாவோட இந்தியன் டீமை லீட் பண்ணாரு பும்ரா. 200+ ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியாவை இந்தியா பீட் பண்ணாங்க. அண்ட் செம்மையா கேப்டன்ஷிப்பும் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலுக்கு கொடுக்கலாம். ஏன்னா கேஎல் ராகுலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட கேப்டன்ஷிப்புமே நம்ம பார்த்திருக்கோம், நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவர்கிட்ட எந்த ஒரு கேப்டன்ஷிப்புமே இல்ல, எங்கேயுமே இல்ல. அப்படிங்கிறப்ப கேஎல் ராகுல கேப்டனா கன்சிடர் பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐ வந்து இந்த இடத்துல சுமன் கில்க்கு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அடுத்த விராட் கோலி அப்படின்ற மாதிரியே சுமன் கில் தான் இங்க போர்ட்ரேட் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா ஐபிஎல்லுமே பாத்தீங்க அப்படின்னா சுமன் கில் விராட் கோலி என்ன மாதிரி ஒரு அக்ரெஷன் காட்டுவாரோ அதே மாதிரி ஒரு வின்னிங் செலிப்ரேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு 50-100 அடிச்ச செலிப்ரேஷனா இருக்கட்டும், அம்பையர் கூட போய் பார்கென் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுமன் கில் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் அடுத்த விராட் கோலின்ற மாதிரி நம்மகிட்ட ஷோகேஸ் பண்றாரா, இல்ல மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நீ ஷோகேஸ் பண்ணு அப்பதான் நீ பெருசா தெரியவேன்ற மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கறது இங்க தெரியல.
வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியன் ஸ்குவாட் எப்படி வரப்போகுது அண்ட் கேப்டன் யாரும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு கேப்டன் ஆவான்னு நினைக்கிறீங்க? உங்களோட ப்ராபபிள் டெஸ்ட் டீம் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.